சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செகண்ட் ரவுண்டில் நம்ம ஜென்ஸை எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூடவே அவங்க மிஸ்ஸஸை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, உங்கள் லைஃப்பை எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இப்போ இந்த ரவுண்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி முன்னாடி உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவரோட லவ்வை வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, நான் எப்போவுமே ரோகிணிக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டேன், அதே போல் தான் ரோகிணி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ரோகிணிக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிறது. ஏன்னா மனோஜ் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காரு அப்படிங்கிறது நம்ம ரோகிணிக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதோடு இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு மனோஜ் கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம ரோகிணிக்கு தெரியும். அதனால் நம்ம ரோகிணி ஒரு நிமிஷம் கண் கலங்க ஆரம்பிச்சுறாங்க. மனோஜ் நம்மளை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காரு, ஆனால் நம்ம அவருக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம ரோகிணிக்குள்ளே வந்துடுது. சரி, அப்படி இப்படி எதையோ சொல்லி நம்ம மனோஜ் கிட்ட சமாளிச்சிடறாங்க. அப்போதைக்கு இன்னொரு பக்கம் நம்ம ரவி ஸ்ருதி 2 பேரும் அவங்களோட கனவுகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஸ்ருதிக்கிட்ட ரவி என்ன சொல்கிறேன்னா, என் அப்பா 3 பசங்களை பெற்று 3 பேரும் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அதே போல் நானும் ஸ்ருதியும் 3 குழந்தைங்களை பெற்றுட்டு எங்களோட லைஃப்பை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி சொல்ல உடனே அங்கேருந்து சடனாக எந்திரிச்சிடுறாங்க நம்ம ஸ்ருதி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி இங்கே வந்து ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்க நீ ஓகே, ஆனால் குழந்தை பெற்றுக்கிறத பற்றி நீ ஏன் என்கிட்ட ஒரு டைம் கூட எதுவுமே சொல்லாமல் இங்கே எல்லோரும் முன்னாடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ நினைக்கிறபடி நான் குழந்தை பெற்றுக்க தயாராக இல்லை அப்படிங்கிறத ஸ்டேஜில் சொன்னதுனால வந்திருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இதனால நம்ம ஸ்ருதியை சைலண்ட்டாக உட்கார வச்சுறாரு நம்ம ரவி. அடுத்த டர்னிங் நம்ம முத்து மீனாவும் ஒருத்தர் எப்படி பாசமாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக ஷேர் பண்ணுறாங்க. வந்திருக்கிற எல்லாருமே அவங்களோட உண்மை கதையை கேட்டு அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணீர் வடிக்காத குறையாக பார்க்குறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து மீனாவோட அப்பா எந்த அளவுக்கு கேர் பண்ணி மீனா மேலே அக்கறையோடு இருப்பாரோ அதே அளவு பாசத்தையும் அக்கறையும் காட்டுறவர் தான் நம்ம முத்து அப்படிங்கிறத எல்லாரும் முன்னாடி போட்டு உடைக்கிறாங்க நம்ம மீனா. இதனால் கண்டிப்பாக பெஸ்ட் கப்பிள் இவங்க தான் அப்படிங்கிறதுக்கான அவார்டை வாங்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.